டேய் என்னையடா அடிச்ச? டேய் அவன் எந்த தப்பு பண்ணக்கூடாது அவனை பார்த்துக்கிட்டா அவனை கொண்டு போய் தப்புலே விட்டுருக்க. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா? எனக்கு எதுவும் தப்பா தெரியலடா. அதுவும் இல்லாம அவ காசுல தானே விட்டு போனா. இந்த வேலை நல்லா காசு வரும் அதான். காசு வேணா நீ போடா. அப்பப்போ அவன்கிட்ட 100 கூட 500 கூடன்னு வாங்குறதுக்கு அவனே என்ன தப்பு பண்ண வைக்கிற? பிரச்சனைன்னு ஒருத்த ஃப்ரெண்டு தேடி வருது, போக இடம் இல்லாமல் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை பார்த்துப்பான் தான். அப்படி நம்பி ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல. தயவு செய்து அவனை தப்பு பண்ண வைக்காதீங்களா. டேய் மச்சான் நீ என்னடா இவ்ளோ ரியாக்ட் பண்ற? நீ அந்த மேத்யூ கால் பண்ணு. மச்சான் மேத்யூ நம்பர் என்கிட்ட இல்லடா. வீடு இங்கதான், நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. எதுக்கு? லிஃப்ட் கொடுத்ததுக்கா? உங்க கூட இருந்த இந்த 2 மணி நேரத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன? எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்லைன்னு. பேமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. எதுவும் நடக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் உங்களை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அதுக்காக வச்சோம். எதுவும் நடக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் உங்களை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அதுக்காக வச்சோம். சொக்கனா, என்ன அதுக்குள்ள புது நம்பரா? சொல்லு மேத்யூ. அவன் வந்துட்டானா? இப்போதான் வந்தான். எல்லாம் முடிஞ்சது. அட்லீஸ்ட் அவன் இன்ஸ்டா ஐடிக்காவது மெசேஜ் பண்றா. மச்சான் இன்ஸ்டால அவன் பேர் போட்டா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வருதுடா. நம்ம எதுவுமே தப்பா பண்ணல. பட் இந்த பாஸ்ட் 2 hours I had a good distraction. ஆமாம், அதுக்கு தான் பே பண்ண சொல்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்காக ஒன்று பண்றீங்களா? அப்பப்போ இந்த மாதிரி அனுப்பு மேத்யூ. அப்போதான் நமக்கு கட்டுப்படி ஆகும். அதுக்கு அடிக்கடி அவனாவது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணணும்ல சொக்கண்ணா. அவன் இன்ஸ்டா ஐடி இல்ல, அவன் நம்பர் இல்ல, அப்புறம் எப்பறம் அவன்கிட்ட ஃப்ரெண்டான? மச்சான் என் ஃப்ரெண்டு மதனோட எப்பவுமே பப்புக்கு போவோம்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி அவனை அங்கே தான் பார்த்தேன். யாருன்னு கூட தெரியாது, ரேண்டமாக தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான்டா அவனை பார்க்குறேனே. போலீஸ் கிட்ட மாட்டினா என்னையும் மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறானா? அதான் இதுக்கு மேலே சரி வராதுன்னு அவனை அனுப்பிச்சு விட்டேன். நம்மளும் இவ்வளோ எழுத்துருவான் போல. எப்படி மாட்டி விடுவான்? இவ்வளோ வருஷம் பார்க்கணும். எனக்கே உன் குரலை மட்டும் தான் தெரியும். உன் பேர் கூட மேத்யூன்னு எனக்கே போன மாதம் தானே தெரியும்.